அதிசீக்கிரத்தில் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசுவின் அற்புத நாமத்தில் அன்பான தேவ ஜனங்களே, அவங்களை வாழ்த்துகிறோம். இன்றைக்கு இந்த உலகத்தில் எல்லாருடைய கண்களும் இஸ்ராயேல் ஈரான் என்ற அந்த கடுமையான போரின் பக்கம்தான் எல்லா கண்களும், உலகத்தின் எல்லா நாடுகளும் அதையே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். வெகு காலமாக இஸ்ராயலுக்கு விரோதமாக அணுகுண்டை தயாரிக்க வேண்டாம், அரேபிய நாடுகளை அழிப்பதற்கு திட்டமிட வேண்டாம் என்று சொல்லி ஈரான் என்னும் அந்த கொடூரமான தீவிரவாத இயக்கத்தை உருவாக்குற நாட்டுக்கு பல முறை எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இஸ்ராயலை அழித்தொழிக்க வேண்டும் என்பதுதான் ஈரான் தீவிரவாத தேசத்தினுடைய பெரிய ஒரு திட்டம். அதற்கு பிறகு சாத்தான் ஒளிந்து கொண்டிருக்கிறான். ஆகவே அவர்கள்தான் அந்த இசபல்லா என்ற தீவிரவாத கூட்டத்தை எழுப்பி ஏறக்குறைய 10-15 லட்சத்துக்கு மேற்பட்ட தீவிரவாதிகள் இஸ்ரேலை தாக்கி கொண்டிருந்தார்கள். அதோடு மாத்திரமல்ல, காசா என்ற தீவிரவாத பகுதியை உருவாக்கி பல லட்சக்கணக்கான தீவிரவாதிகள் இஸ்ரேலை அழிப்பதற்கென்றே திட்டமிட்டு கொண்டு பல தொல்லைகளை கொடுத்தார்கள். ஊத்தி என்று சொல்லும் ஒரு பெரிய தீவிரவாத கூட்டம் இஸ்ரேலை அழிக்க வேண்டும், லட்சமான தீவிரவாதிகள் இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என்றே சொல்லி அவர்கள் பல கொடூரமான சம்பவங்களை, வர்ணிக்க முடியாத கொலைகளையும் அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். இவை எல்லாவற்றுக்கும் காரணம் ஈரான் தான். ஆகவே அந்த ஈரான் என்னும் பெரிய பாம்பை அடிப்பதற்கு இஸ்ரவேலர்கள் இன்றைக்கு தயாராகி விட்டார்கள். கடந்த வாரத்தில் இஸ்ரவேலினுடைய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் என்னாகமம் 23ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம், இந்த வசனத்தை தான் ஒரு சீட்டில் எழுதி யூதர்கள் வழிபடும் அந்த பழைய தேவாலய சுவர்களிலே அதை வைத்து அது ஜெபித்து விட்டுத்தான் இந்த போரையே அவர் ஆரம்பித்தார். என்னாகமம் 23:24 என்ன வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலர்களை குறித்து? வேதம் இப்படியாய் சொல்கிறது: அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பாலசிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்துக்கொள்வதில்லை என்றான். ஆமென் அன்பானவர்களே, அவர்கள் அந்த சிங்கம் போல் எழும்புவார்கள், எதிரிகளை அவர்கள் நிர்மூலமாக்குவார்கள் என்று சொல்லி இஸ்ரவேலர்களை குறித்து தேவனால் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். ஆகவேதான் ஈரானையும் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா தீவிரவாத கூட்டங்களையும் அழிப்பதற்கு எழும்பும் சிங்கம் என்ற பெயரில் இஸ்ரவேலர்கள் இந்த போரை நடத்துகிறார்கள். இதில் பரிதாபமானது என்ன என்று பாருங்கள். இஸ்ரவேலர்கள் திட்டமிட்டு ஈரானில் இருக்கிற அணு ஆயுத இடங்களைத்தான் அவர்கள் அடித்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஈரானியர்களோ இஸ்ரவேலர்களுடைய வீடுகளின் மேலே இன்றை வரைக்கும் ஏவுகணைகளை தாக்கி அநேக வீடுகளை உடைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட ஒரு மருத்துவமனையின் மேல், ஆஸ்பத்திரியின் மேல் ஈரானியர்கள் தாக்கினார்கள். ஆனால் இஸ்ரவேலர்களோ ஈரானில் இருக்கிற ஜனக்கூட்டத்தின் மேல் அல்ல, இராணுவ கூட்டத்தின் மேலே தான் அவர்கள் தாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து வெளிப்படும் டிவி நிகழ்ச்சிகள் எல்லாம் பாதி பொய்யர்கள், பாதி பொய்த்தனமான செய்திகளையும் கலகமூட்டம் செய்திகளைத்தான் இந்திய டிவிகளில் ஒளிபரப்பு கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் உண்மை சம்பவங்கள் அதுவல்ல. உண்மை சம்பவங்களை தேவன் அறிவார், உலகம் அறியும், தேவ ஜனங்கள் அறிவார்கள். ஆமென் அன்பானவர்களே, அந்த ஜனம் பாலசிங்கத்தை போல் எழும்பும், துஷ்டர்களுடைய இரத்தத்தை அது குடிக்கும், அது மட்டும் அந்த சிங்கம் அடங்காது என்று இஸ்ரவேலர்களை குறித்து தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் அந்த இறுதி காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். என் அன்பான தேவ ஜனங்களே,
இஸ்ரவேலருக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. தீவிரவாதிகளை பிசாசின் ஆவிகள் இயக்குகிறது. இவு இரக்கம் இல்லாமல் அந்த இஸ்ரவேலர்கள் என்கிற அந்த உழைத்து ஜெபித்து உயர்ந்திருக்கிற அந்த சிறு கூட்டத்தை அழிப்பதற்கு தீவிரவாதிகளை கொண்டு பிசாசு என்னமல்லமோ அவன் செய்கிறான். இஸ்ரவேலர்களை ஒழித்து கட்டுவோம் என்பதுதான் அரேபிய நாடுகளில் எழும்பியிருக்கிற பல லட்சக்கணக்கான தீவிரவாதிகளுடைய நோக்கம். ஆனால் 121ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குறதும் இல்லை உறங்குறதும் இல்லை என்று தேவாதி தேவன் இஸ்ரவேலை காக்கிறவர் என்பதை வேதம் சொல்லியிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் ஒருபோதும் தோற்று போகவே மாட்டார்கள். அவர்கள் பல காயம் படலாம், பல நஷ்டப்படலாம். ஆனால் அவர்கள் தேவாதி தேவனுடைய பலத்தால் எழும்பி நின்று அவர்கள் ஜெயிப்பார்கள். 38ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும் காலத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். ஆகவே அருமையான தேவ ஜனங்களே, கர்த்தருடைய வருகைக்கு மிக நெருக்கமான அடையாளங்கள் உலகில் நடக்கிறது. கிறிஸ்தவ சபைகளெல்லாம் மனம் திரும்பி, கிறிஸ்தவ விசுவாசிகளெல்லாம் மனம் திரும்பி கர்த்தாதி கர்த்தருக்கு ஆயத்தமாக தங்களை ஆயத்தப்படுத்தவும், அநேக லட்சமான ஜனங்களை கிறிஸ்துவின் பக்கம் ஆயத்தப்படுத்தவும் நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளும் ஜெப வீடுகளாக மாற வேண்டிய நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. இனி காலம் செல்லாது. உலகத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்களைத்தான் அதிகமாக நாம் கேள்விப்படுவோம். இஸ்ரவேலர்கள் ஜெயிப்பார்கள் என்றால் தேவனுடைய கரம் அவர்களோடு இருக்கிறது. அந்த ஜெயம் தரும் தேவனுடைய சமூகத்தில் நாமும் நம்மை அர்ப்பணித்து ஏதோ சாத்தானின் பிடியிலிருந்தும் பாதாள ஆவிகளின் பிடியிலிருந்தும் பல கோடிக்கணக்கான மக்கள் மனம் திரும்பி வரப்போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக மீட்பராக ஏற்றுக்கொள்ளும் ஜனங்களாக மாறும்படி நாம் ஜெபிப்போமா? நாம் மன்றாடுவோம். அன்புள்ள சர்வ வல்லமுள்ள தேவனே, இஸ்ரவேலர்களை குறித்து என்னாகம புஸ்தகத்தில் நீ சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் காலத்தில் இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம். இஸ்ரவேலை எதிர்க்கிறவர்கள் எல்லோரும் நிர்மூலம் ஆவார்கள் என்பதை எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் நீ சொல்லியிருக்கிற அந்த தீர்க்க தரிசனங்களெல்லாம் நிறைவேறும் காலத்தில் இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம். உம்முடைய வருகை வெகு சீக்கிரத்தில் நடக்கப் போகிறது. உலகமெல்லாம் இயேசுவே நீ இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ சபைகள் மேல் அதிகமாக ஊற்றுவீராக. கிறிஸ்தவ விசுவாசிகள், கிறிஸ்தவ போதகர்கள், கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் எல்லோரும் புதுபலன் பெற்றவர்களாக சிங்கங்களைப் போல எழும்பி நின்று சாத்தான் எனும் சிங்கத்தை நிர்மலமாக்க பலன் தருவீராக. உமது நாமம் எங்கும் உயரட்டும். என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகளை ஜெபாவியால் நிரப்பி கர்த்தாவே அபிஷேகித்து ஆண்டவரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.